என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆடி மாத முதல் செவ்வாய்க்கிழமை. நமக்கு 21/7/2026 செவ்வாய்க்கிழமை ஆடி முதல் செவ்வாய். இந்த ஆடி முதல் செவ்வாய் இருக்கு பாருங்க, ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில எந்த நேரத்துல போய் அம்பாளுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மொத்தமாக தீரும், அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு, முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதையே நினைச்சு கஷ்டப்படுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே. திருமண தடை, சந்தான பாக்கிய தடை, தொழில தடை, உடல் ரீதியான பிரச்சனை, பெண்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய பிரச்சனை, இப்படின்னு இந்த செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்யும் போது பலவிதமான கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குங்க. இந்த காலத்தை மட்டும் தவறவிடவே கூடாது. சரி, செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும் போது நம்ம மங்களவாரம் இல்லையா, ஆடி மங்களவாரம், அதான் செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய். கண்டிப்பா விரதம் இருந்தே ஆகணும். இருந்தா ரொம்ப விசேஷம். விரதங்கிறது காலையில 6 to மாலை 6 மணி வரைக்கும், சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் போதுமானது. இடப்பட்ட நேரங்கள்ல நீங்க சாப்பிடணும் அப்படின்னா பழங்கள், பால் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பழங்கள், பால் சாப்பிடும் போது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தா இருக்கும், சத்தா இருக்கும், சீக்கிரம் பசிக்காது. அப்படி ரொம்ப பசி வந்தால் தாங்க முடியல அப்படின்னா கோதுமையால் செய்யப்பட்ட ஏதேனும் உணவுகள் சாப்பிடலாம், சப்பாத்தி, ரொட்டி ஏதாவது சாப்பிடலாம். சரி, காலம்பரை செவ்வாய்க்கிழமை காலம்பரை சீக்கிரம் எழுந்து குளிச்சதுக்கு பிறகு உங்க வீட்டுல விளக்கேற்றி வச்சு லலிதா சகஸ்ரநாமம் கேட்கணும். கண்டிப்பா லலிதா சகஸ்ரநாமம் கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாத்தையும் செல் இருக்குல்ல, மொபைல் இருக்குல்ல, யூடியூப்ல போட்டா வரப்போகுது. அது வாட்டில் ஒரு பக்கம் கேட்கணும், நம்ம ஒரு பக்கம் தெய்வங்களை வழிபாடு செய்யலாமே. சரி, அந்த காலம் என்ன அப்படின்னா 3 to 4:30 மாலை. இது ராகு கால நேரம். இந்த ராகு கால நேரத்துல எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் இருக்கும். துர்க்கையம்மன் தனி ஆலயம் இருந்தாலும் போங்க, இல்ல ஆலயத்துல துர்க்கையம்மன் சன்னதி இருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு கிடைச்ச ஆடி மாசத்துல உள்ள செவ்வாய்க்கிழமை எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும். அப்படி அந்த கோவிலுக்கு போகும்போது மாவிளக்கு உருண்டை ரெடி பண்ணிக்கிறங்க. ஏன்னா நம்ம ஏத்த போறது மாவிளக்கு தீபம். இந்த 21/7/2026 செவ்வாய்க்கிழமை இருக்கு இல்லையா, அதிபதி யாரு? செவ்வாய் தான். அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம், முழுக்க செவ்வாயுடைய நட்சத்திரம் தான். செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலே சுக்கிர பகவானுடைய வீட்டுல இருந்து தன்னுடைய 4வது பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். சிம்மங்கிறது என்ன? சூரியனுடைய வீடு. சூரியன் யாரு? பித்ரு காரகன். தந்தை வழி பிரச்சனை, தந்தை வழி தோஷம் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய காலம் இந்த ராகு காலம். அந்த இடத்துல வேற சுக்கிரன் வேற இருக்கார். சுக்கிரன் மேல செவ்வாய் பார்க்குது. திருமணமாய் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு, திருமணமாய் யுத்தத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலம், அவங்க சேர்ந்து வாழக்கூடிய காலம் இந்த ராகு காலத்துல வழிபாடு செய்தா. அதே போல திருமண தடை, சுக்கிர தோஷம், இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான காலம் ராகு காலம். தன்னுடைய 7வது பார்வையாக தன்னுடைய வீட்டை விருச்சகத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த ராகு காலம். இப்படிப்பட்ட ராகு காலத்துல நீங்க அந்த நான் சொன்னது போல கோவிலுக்கு போங்க. துர்க்கையம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். மாலை 3 மணிலிருந்து 4:30 மணிக்குள்ளாக 1.5 மணி நேர காலம். இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம எப்பவும் மிஸ் பண்ணக்கூடாது. சரி, நம்ம போனோன்னு என்ன செய்யணும்? நீங்க அம்பாளுக்கு அபிஷேகம் நடந்துச்சு அப்படின்னா நீங்க அபிஷேகத்துக்கான பொருள் எது வேணுமாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். பால் வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில அந்த ராகு காலத்தின் துர்க்கை ராகு பகவானே அம்பாளை தேடி வந்து பூஜை செய்யக்கூடிய நேரம் தான் ராகு காலம்.
அப்படி அங்கு ராகு பகவான் பூஜை செய்வாராம் துர்க்கை அம்மனுக்கு. அந்த நேரத்தில் நம்மளும் செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய நாகதோஷங்கள், சர்ப்பதோஷங்கள், கால சர்ப்பதோஷங்கள், திருமண தடைகள், சந்தான பாக்கிய தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி தீர்வு உண்டு. இரத்த பிரச்சனை இருக்கா, உடம்புல இரத்த குறைபாடு, பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படும் மாதவிடாய் கோளாறுகள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வழிபாடு அம்பாள் சிறப்பான மருந்தாக இருப்பான். அந்த வழிபாடு அப்படி 2 தீபம் ஏத்தலாம், மாவிளக்கு தீபம், இல்ல ஒரு தீபம் கூட ஏத்தலாம். ஏத்தும் போது நம்ம ஒரு இலை கொண்டு போகலாம், இல்லை ஒரு தட்டு கொண்டு போங்க, இல்லை ஒரு வெற்றிலை மேலையாவது வச்சு அந்த மாவிளக்கு உருண்டையை ரெடி பண்ணி நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கு ஏத்துங்க. அந்த மேல கொஞ்சம் குங்குமம் மட்டும் 3 இடத்துல வச்சுக்கிறது. அது வைக்கும்போது 2 வேப்பலை கிடைச்சா ரொம்ப விசேஷம். அந்த விளக்குக்கு பக்கத்துல 2 வேப்பலையை வச்சோம்னா அழகா இருக்கும். வேப்பலை கறி தானே, இந்த மாசம்ல வேப்பலை ஆடாத மரமும் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்துல வேப்பிலை கண்டிப்பாக அம்பாளுக்கு இருக்கணும். வெள்ளி செவ்வாயில பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய ஆலயத்துல நீங்களாம் கொண்டு போய் அர்ச்சகர் கையில கொடுத்து அம்பாள் பாதத்துல வைக்க சொல்லுங்க. வேப்பிலை மருத்துவச்சியாக இருக்கக்கூடிய காலம் இது. நம்ம நோய்களையும் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய காலம் இது, இந்த ஆடி மாதம். ஆனா ராகு காலம் விசேஷம். போயிட்டு விளக்கேத்திண்டு பானக்கரம் கொண்டு போங்க, ரொம்ப விசேஷம். அழகா செய்யலாமே. கொஞ்சோண்டு தண்ணீர்ல வெல்லம், எலுமிச்சம்பழம், 2 ஏலக்காய் போட்டா பானக்கரம் ரெடி, அவ்வளவுதான். அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு அது வர்ற பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமா கொடுங்க. சந்திர தோஷமும் நிவர்த்தி ஆகும், சூரிய தோஷமும் நிவர்த்தி ஆகும், குருதோஷமும் நிவர்த்தி ஆகும். ஏன்னா நம்ம அந்த பொருள்லாம் உள்ள சேர்த்திருக்கோம். இந்த ராகுகால வழிபாடு. அதே போல ராகு காலத்துல போய் வழிபாடு செய்யும் போது ராகுகால துர்கா அஷ்டகம் படிங்க. மங்கள ரூபினி அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா, எல்லோரும் படிப்பாங்க அந்த ராகு கால நேரத்தில். நீங்களும் சேர்ந்து படிங்க. கூட்டு பிரார்த்தனையா வழிபாடு செய்யுங்க. அம்பாளுக்கு செவ்வரளிப்பு அல்லது சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம். எலுமிச்சம்பழம் வாங்குறீங்களா, 5, 7, 9, 21, 27 இப்படி வாங்கிக்கிறீங்க. ஏதேனும் வாங்கி அம்பாளுடைய பாதத்துல வச்சு கொஞ்சம் வேப்பலை கொத்து வச்சு வர்றவாளுக்கும் பிரசாதமா 2 வேப்பலை கொத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்க கையால கொடுங்க. பிணி நீங்கும், உடல் பிணி நீங்கும், மனப்பிணி நீங்கும், குடும்ப பிணி நீங்கும், குரு ஆசி கிடைக்கும். நீங்க ஒரு பிரசாதம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க. மறுநாள் முடிஞ்சா ஜூஸ் போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எலுமிச்சம்பழம் நம்ம கையிலே வச்சிருந்தாலும் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். தேவையில்லாத திருஷ்டி தோஷங்கள், கெட்ட பார்வைகள், இந்த காத்து கற்பெல்லாம் சொல்ல இதோடைய தாக்கமே நமக்கு இருக்காது. அதனால எப்பயுமே ஆன்மீகத்தில் உள்ளவங்க ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுப்பாங்க, அவங்க பக்கத்துல எங்கேயாவது இருக்கும் கண்டிப்பா. அன்பு உறவுகள், இந்த மங்கள வாரத்தை தவற விடாதீங்க. எல்லோரும் வழிபாடு செய்வோம், எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்னு வேண்டி நானும் வேண்டி பிரார்த்தனை செய்யறேன். அன்பு உறவுகள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கிறீங்க. அன்பு உறவுகளை, எங்களுக்கு வீடியோ பிடிக்குதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கிறீங்களேன். எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு பார்க்கலாம் இல்லையா, அதுக்காகத்தான். அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.